நம்ம முருகர் தந்தை சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அதையே கொடுக்குமா. நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை எல்லாமே நடத்தி வைக்கும்னு சொல்கிறாரு. அதனால் நல்லதையே நீங்கள் நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். எது எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கிட்ட கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட மாதிரியே நினச்சிக்கோங்க. மனசு எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது எல்லாம் நடக்கணுமோ அது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உறுதியாக நம்புங்கன்னு சொல்கிறாரு நம்ம முருகர் தந்தை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஒன்று, அவ்வளோ சக்தி இருக்குது. பிரபஞ்சம்தான் நம்மளை இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கு, நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடியவர்கள் நம்ம கடவுள். நம்ம முருகர் தந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கட்டளைக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்கவங்க அவங்க. இந்த பிரபஞ்சம் நன்மையை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. நமக்காக கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்டு கேட்டு அதை பெறணும். நம்ம கேட்குறது வாயில் மட்டும், நம்ம உள்ளத்தில் மட்டும் கேட்குறது இல்லை. நம்ம சிந்தனை முழுதுமே இருக்கணும் அதை பற்றி. நம்ம நல்ல சிந்தனை, நல்ல தெளிவான ஒரு குணம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது அதை நமக்காக நடத்தி வைக்குங்க. ரொம்ப இந்த இயற்கைக்கு ரொம்ப சக்தி இருக்குது, ரொம்ப வலிமை வாய்ந்தது கூடன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நல்லது எல்லாமே கேட்போம். எது எல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம ரொம்ப உறுதியாக தெளிவாக கேட்போம். அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு நடந்துட்டுருக்க மாதிரியே நம்ம நினச்சிக்கணும். முருகர் தந்தை சொல்கிறாரு, நல்லதே செய்ய, நல்லதே கேளு, நல்லதே கிடைக்கும். முதல்ல நல்லதே நினைக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம நல்லதையே நினைப்போமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.